உங்க கணவன் அல்லது மனைவியிடம் இந்த வார்த்தைகளை தவிர்க்கவும், இல்லையென்றால் உறவில் பிளவு வரும். ஒரு உறவை ஆரோக்கியமாக வைத்திருக்க வார்த்தைகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. சில வார்த்தைகள் தெரியாமலே கூட உங்கள் துணையின் மனதில் காயம் ஏற்படுத்தக்கூடும். அதனால சின்ன சின்ன வார்த்தைகள் தான் என்ன ஆகும் என்று எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு முறை சொல்லப்படும் வார்த்தை மறக்கப்படலாம், ஆனால் அடிக்கடி சொன்னால் அது நச்சு மாதிரி உறவில் ஊறிவிடும். இங்கே சில வார்த்தைகள் உங்க உறவை எப்படி சீர்குலைக்கிறது என்பதை பார்ப்போம். 1. உரையாடலை முடிக்கும் வார்த்தைகள். ஓகே, ஃபைன், குட் போன்ற சுருக்கமான பதில்கள் உரையாடலை அடைத்து விடும். உறவில் உரையாடல் என்பது புரிதலுக்கான பாலம். இது போன்ற பதில்கள் உங்கள் துணையிடம் உங்களுக்கு ஆர்வமே இல்லை என்ற சிக்னலை தரும். 2. நான் நன்றாக இருக்கேன். உண்மையிலேயே நீங்கள் சிரமப்படுகிறீர்கள், ஆனாலும் நான் நன்றாக இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தூரத்தை மட்டுமே உருவாக்கும். பிரச்சனையை பகிர்ந்து கொண்டால் தான் தீர்வு கிடைக்கும். இல்லையெனில் தவறான புரிதல்கள் பெருகும். 3. தவறான தொடர்பு பழக்கங்கள். உங்கள் துணை மனம் திறந்து பேச விரும்பும்போது அவர்களை புறக்கணிப்பது உங்கள் உறவை மெதுவாக அழித்து விடும். ஒவ்வொரு முறையும் தவிர்த்து விடும் பழக்கம் இருந்தால் தொடர்பு எக்ஸால் ஒரு சுமையாகி விடும். 4. இல்லை, எப்போதும் தடுக்கும் பதில். சின்ன உதவிகளுக்கும் சின்ன யோசனைகளுக்கும் எப்போதும் இல்லை என்று சொன்னால் உங்கள் துணை மதிக்கப்படவில்லை என்று உணர்வார். உறவில் ஆம் சொல்லும் இடங்கள் அதிகம் இருக்க வேண்டும். 5. தீர்க்கப்படாத சண்டைகள். எல்லா ஜோடிகளும் வாதம் செய்வது இயல்பு. ஆனால் கதவை சாட்டி விட்டு வெளியேறுவது, பிரச்சனையை பேசாமல் விட்டுவிடுவது உறவில் பிளவை பெரிதாக்கும். பிரச்சனை வந்த உடனே அதை தீர்க்கும் பழக்கம் வளர்த்து கொள்ளுங்கள். 6. உணர்வுகளை மறைப்பது. உங்களின் உணர்வுகளை மூடி வைத்துக் கொண்டால் உங்கள் துணை அவர் என்னை விலக்குகிறாரோ என்று எண்ணுவார். திறந்த மனதுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் கேட்பவராக இருந்தாலும் போதும். 7. மன்னிக்கவும் அதிகப்படுத்தாதீர்கள். மன்னிப்பு கேட்பது நல்லது, ஆனால் அதையும் அளவோடு சொல்ல வேண்டும். உங்களின் தவறு இல்லாத போதும் அடிக்கடி மன்னிப்பு கேட்டால் உங்களின் சுயமரியாதை பாதிக்கும். அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்து மன்னிப்பு கேட்டாலும் அதற்கு மதிப்பு இருக்காது. நினைவில் வைங்க, வார்த்தைகள் உறவை கட்டியெழுப்பவும் உடைக்கவும் சக்தி வாய்ந்தவை. கவனமாக பேசினால் உங்கள் திருமண வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும்.